என்னது? சிலிண்டர் விலை 1000 ரூபாய தாண்டிருச்சா? புக் பண்ணா 10 நாள் ஆகுமா? ஐயோ, கேஸ் முடியப் போகுதேன்னு சிலிண்டரை ஆட்டி பாக்குறீங்களா? நில்லுங்க. உங்க வீட்டு சிலிண்டரை 60 நாள் வரைக்கும் சிங்கம் போல ஓட்ட வைக்க ஒரு பாட்டி வைத்தியம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? என்னங்க, கொஞ்சம் இங்க வந்து கேளுங்களேன். இந்த மாசம் சிலிண்டர் ரொம்ப சீக்கிரம் தீந்துடும் போல இருக்கே. ஆட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி லுக் லுக்கு சத்தம் கேக்குது. இன்னும் 5 நாள் கூட தாங்காது போல. என்னது? முடிய போகுதா? இப்பதானே போன மாசம் வாங்கினோம். உமா, இன்னைக்கு தேதியில சிலிண்டர் விலை 1000 ரூபாய தாண்டி ராக்கெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப புக் பண்ணா வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு ஆபீஸ்ல சொன்னாங்க. இப்பவே தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. அதான் எனக்கும் பயமா இருக்கு. தட்டுப்பாடு வந்தா பிளாக்ல கூட கிடைக்காது. பால் காய்ச்சறதுக்கும் சமைக்கிறதுக்கும் இனிமே என்ன பண்றது? பட்ஜெட் அப்படியே தலைகீழ மாறிடுமே. ஏண்டா கணேஷ், எதுக்கு இப்படி பதறீங்க? உமா, நீ எதுக்கு சிலிண்டரை ஆட்டி ஆட்டி பாத்துட்டு இருக்க? அது என்ன தயிர் சட்டியா வெண்ணெய் எடுக்கிறதுக்கு? சிலிண்டரை ஆட்டுறதுனால கேஸ் அதிகமாகாது, இருக்கிற கேஸும் ஆபத்தாயிடும். இல்ல பாட்டி, தட்டுப்பாடு வரப்போகுதான், விலையும் ஏறுதான். பயமா இருக்கு பாட்டி. பயந்து என்ன பிரயோஜனம்? வர்ற சிலிண்டரை எப்படி 60 நாள் ஓட்டலான்னு விவேகமா யோசிக்கணும். உங்க காலத்துல கேஸ் அடுப்பு வந்திருக்கலாம், ஆனா எங்க காலத்துல கம்மியான விறகுல எப்படி சமைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த வித்தையே நான் இப்போ இந்த கேஸுக்கும் சொல்லித்தரேன். நான் சொல்றத அப்படியே செஞ்சா உன் கேஸ் தீரவே தீராது. 60 நாளா? பாட்டி, இது நிஜமாவே சாத்தியமா? சாத்தியம்தான், ஆனா அதுக்கு சில முறைகள் இருக்கு. முதல்ல அந்த சிலிண்டர் மேல ஒரு சாக் பீஸால இன்னைக்கு தேதியை எழுது. அப்புறம் பாரு என் வித்தைய. பாட்டி சொல்லப் போகும் அந்த 60 நாள் சீக்ரெட் என்ன? ஒவ்வொரு இல்லத்தரசியும் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ரகசியங்களை அடுத்த காட்சியில் பார்ப்போம். தட்டுப்பாட்டை சமாளிக்க பாட்டியின் பிளான் ஏ. என்ன உமா, இன்னும் காஃபி வரல? ஆபீஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம். இதோ இந்த பால் கவர் எங்க இருக்குன்னே தெரியல. அடுப்ப பத்த வச்சிட்டேன், வந்துடும். என்ன பாட்டி, அணைச்சிட்டீங்க? அவர் அங்க கத்திட்டு இருக்காரு. அவர் கத்துறதுக்கு பயந்து நீ கேஸ் இப்படி வீணாக்கலாமா உமா? அடுப்புல என்ன வேகுது போ? வெறும் காத்து தானே. உன் அவசரத்துல நீ பண்ற முதல் தப்பு இதுதான். என்ன பாட்டி, காஃபி கேட்டா இங்க என்னவோ சீரியஸா பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. டே கணேஷ், காஃபி வரும், அதுக்கு முன்னாடி இந்த அறிவை வளர்த்துக்கோ. உமா, சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்றீங்கல்ல, அந்த நேரத்துல ஒரு சொட்டு கேஸ கூட வீணாக்க கூடாது. முதல்ல எதை சமைக்கணுமோ அதை நறுக்கி கழுவி தயாரா மேடை மேல வை. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் மேட்ரு. ஃப்ரிட்ஜ்ல என்ன பாட்டி இருக்கு? இருக்கு, அந்த பால் கவரையும் மாவு பாத்திரத்தையும் சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வை. அந்த பனிக்கட்டி மாதிரி இருக்கிற குளிர்ச்சி போய் அது சாதாரண நிலைக்கு வரணும். கூலிங்கோட அடுப்புல வச்சா அந்த ஜில்ல குறைக்கவே பாதி கேஸ் செலவாயிடும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நினைப்போம், ஆனா இதுதான் பெரிய சேமிப்பு. உண்மைதான் பாட்டி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே அடுப்புல வச்சா சூடாக ரொம்ப நேரம் எடுக்குது. அதான் விஷயம். நீ பால் கவரை தேடுறதுக்கும் காய் நறுக்கிறதுக்கும் நடுவுல அடுப்ப வீணா எரிய விடுற பாரு. அந்த 2 நிமிஷம் ஒரு 5 ரூபாய் நோட்டை நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு சமம். கேஸ் தட்டுப்பாடு காலத்துல தயார் நிலைதான் உன்னோட முதல் ஆயுதம், புரியுதா? பாட்டி, நீங்க சொல்றத பார்த்தா இனிமே உமா சமையல் கட்டுக்குள்ள நுழையும் போதே ராணுவ வீரன் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்பையே தொடுவா போல. பாட்டி சொன்ன முதல் பாடம், பிரிப்பரேஷன் இஸ் பிரிவென்ஷன். அடுப்பை தொடுவதற்கு முன் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கட்டும். 1 நிமிடம் மிச்சமானால் கூட அது 1 நாள் கூடுதல் எரிபொருளுக்கு வழிவகுக்கும். எரிபொருள் விரயம், மஞ்சள் நெருப்பு. என்ன உமா, புது பாத்திரம் எல்லாம் அடியில கரியா போகுது. அது மட்டும் இல்லாம நெருப்பு ஏன் ஒரு மாதிரி மஞ்சளா எரியுது? கேஸ் தீரப்போகுதோ? ஆமாங்க, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. பர்னர்ல ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். பாருங்க, பாத்திரம் எல்லாம் தேக்கவே முடியாம கரியாகுது. டேய் கணேஷ், இதுதான் கேஸ் தட்டுப்பாட்டுக்கு இன்னொரு முக்கிய காரணம். நெருப்பு மஞ்சளா எரிஞ்சா கேஸ் முழுமையா எரியல, காத்துல வீணா கலக்குதுன்னு அர்த்தம். அந்த மஞ்சள் நிறம் உன் பாத்திரத்தை மட்டும் கரியாக்கல, உன் பாக்கெட்ல இருக்கிற காசையும் கரியாக்கிட்டு இருக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? நெருப்பு நிறத்துக்கும் கேஸ் தீர்றதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்குடா. நெருப்பு நீல நிறத்துல எரிஞ்சாதான் கேஸ் சரியா எரியுதுன்னு அர்த்தம். இந்த பர்னர் ஓட்டையில எண்ணெய் பிசுக்கோ அல்லது அழுக்கோ அடைச்சிருந்தா காத்து உள்ள போகாம இப்படி மஞ்சள் நிறத்துல எரியும். இதனால சமையலாகவும் லேட் ஆகும், கேஸும் அதிகமா செலவாகும். உமா,
இந்த பர்னரை கழட்டி கொஞ்சம் வினிகர்ல ஊற வச்சு இந்த பிரஷ்ஷால நல்லா தேய்ச்சி எடு. அந்த அடைப்பெல்லாம் போயிடும். பாட்டி, இப்ப பாருங்க, நெருப்பு நல்லா நீளமா வருது. பாத்திரத்துல கரியும் ஒட்டல. இப்ப பாரு கணேஷ், இந்த நீல நெருப்பு பாத்திரத்தை மட்டும் நேரா சுடும். வெப்பம் வீணாகாது, சமையலும் சீக்கிரம் முடியும். 15 நாளைக்கு ஒரு தடவை பர்னரை இப்படி சுத்தம் பண்ணா உன் சிலிண்டர் எக்ஸ்ட்ரா 1 வாரம் கண்டிப்பா வரும். பாட்டி சொன்ன ரகசியம், ப்ளூ இஸ் ஃபியூவல், yellow இஸ் வேஸ்ட். உங்கள் அடுப்பு நீல நிறத்தில் எரிகிறதா என்று தினமும் கவனியுங்கள். மஞ்சள் நிறம் தெரிந்தால் உடனே சுத்தம் செய்யுங்கள். பணத்தை மிச்சப்படுத்துங்கள். தட்டுப்பாட்டு கால குக்கர் தந்திரம். ஒரு குக்கர் விசில் சத்தம் உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எப்படி காலி பண்ணுதுன்னு தெரியுமா? 3 வாட்டி விசில் விட வேண்டிய இடத்துல ஒரே விசில்ல சமையல முடிக்க ஒரு வித்தை இருக்கு. நெல்லு உமா, எடுத்த உடனே அடுப்புல வச்சா கேஸ் என்ன அவ்ளோ தாராளமாவா இருக்கு? இந்த தட்டுப்பாட்டு நேரத்துல இப்படித்தான் கண்டமேனிக்கு செலவு பண்றதா? முதல்ல சொல்லு, பருப்ப ஊற வச்சியா? இல்ல பாட்டி, லேட் ஆயிடுச்சுன்னு அப்படியே போட்டுட்டேன். ஒரு 4-5 விசில் விட்டா வெந்திட போகுது, இதுல என்ன இருக்கு? அந்த 5 விசில் வர்ற வரைக்கும் புசு புசுன்னு எரியற கேஸ் யாரு வீட்டு காசு? உமா, நேரத்தை மிச்சப்படுத்துறதை விட இப்போ நமக்கு கேஸை மிச்சப்படுத்துறது தான் முக்கியம். எந்த ஒரு பருப்பு இல்ல பயிறு வகையா இருந்தாலும் சமைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடு. அப்படி செஞ்சா 5 விசில் வர வேண்டிய பருப்பு வெறும் 2 விசில்ல வெண்ணெய் மாதிரி குழஞ்சிடும். அந்த 3 விசில் எரியற கேஸ் உனக்கு லாபம். பாட்டி, ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா போறதுனால என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது? இதுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? டே கணேஷ், சிறு துளி பெருவெள்ளம்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு நாளைக்கு 3 வேளை சமைக்கிறீங்க. ஒரு வேளைக்கு 5 நிமிஷம் மிச்சம் பண்ணனா கூட மாசத்துக்கு அது பல மணி நேரம் ஆகுமே. சரி, அதை விடு. இப்போ இன்னொரு வித்தைய சொல்றேன் பாரு. உமா, அந்த 3 அடுக்கு தட்டு எங்க? இங்க பாரு. அடியில பருப்பு, முதல் தட்டுல சாதம், 2வது தட்டுல பொரியலுக்கு நறுக்கி வச்ச காய்கறி. எல்லாத்தையும் ஒன்னா குக்கருக்குள்ள வச்சு ஒரே விசில்ல இறக்கிடு. தனித்தனியா 3 வாட்டி அடுப்ப பத்த வச்சு 3 வாட்டி குக்கர் கத்துற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு பேருதான் ஒரே கல்லுல 3 மாங்காய் சமையல். அட ஆமா பாட்டி, காய்கறி பொரியலுக்குன்னு தனியா ஒரு 10 நிமிஷம் அடுப்பு எரிய வேண்டிய அவசியமே இல்லையே. காயும் வெந்திடும், கேஸும் முச்சம். இது நிஜமாவே ஸ்மார்ட் குக்கிங் தான். நிஜம்தான் பாட்டி, சமையல் வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். நமக்கும் டயர்டு இருக்காது. முக்கியமா சிலிண்டர் காலியாகுமேங்கிற பயம் இருக்காது. பாட்டி சொன்ன சூப்பர் ரகசியம், ப்ரீ சோக்கிங் அண்ட் மல்டி லெவல் குக்கிங். தானியங்களை ஊற வைங்க, குக்கர் தட்டுகளை பயன்படுத்துங்க. எரிபொருள் தட்டுப்பாட்டை உங்க சமையலறைக்குள் நுழைய விடாதீங்க. பாசிவ் குக்கிங். அடுப்பு அணைச்ச பிறகும் சமையல் நடக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? கேஸ் தட்டுப்பாடு நேரத்துல இது ஒரு மேஜிக் வித்தை. அது எப்படின்னு பாருங்க. என்ன உமா, முட்டை வேக வச்சேன்னு சொன்ன? இப்பதான் தண்ணி கொதிக்குது, அதுக்குள்ள அடுப்பு அணைக்கிற? இன்னைக்கு என்ன அரைகுறை முட்டை சாப்பாடா? சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொன்னதுக்காக பட்டினியா கிடக்க முடியுமா? இல்லங்க, இது பாட்டி சொல்லிக் கொடுத்த பாசிவ் குக்கிங் தந்திரம். கேஸ் தட்டுப்பாடு நேரத்துல நாம பயப்படாம இப்படி ஸ்மார்ட்டா தான் யோசிக்கணும். பாத்தியா கணேஷ், உன் பொண்டாட்டி கத்துக்கிட்டா? டேய், தண்ணி 100 டிகிரிக்கு மேல கொதிக்க ஆரம்பிச்சாலே அந்த வெப்பமும் முட்டைய வேக வைக்க போதும். அடுப்பை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா அந்த தண்ணில இருக்கிற ரீடெயின்ட் ஹீட் முட்டைய அழகா வேக வச்சிடும். நிஜமாவேவா? அப்போ சாதம் வடிக்கிறதுக்கும் இத பண்ணலாமா பாட்டி? கண்டிப்பா. அரிசி ஒரு கொதி வந்த உடனே அடுப்ப அணைச்சிட்டு தட்டை போட்டு மூடி ஒரு தடிமனான துணியால சுத்தி வச்சிடு. அந்த ஆவியிலேயே சாதம் பூ மாதிரி வெந்துரும். 15 நிமிஷம் வீணா எரிய வேண்டிய கேஸ் இப்போ வெறும் 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும். இத பண்ணுனா 1 மாசத்துல குறைஞ்சது 5 நாள் கேஸ் எக்ஸ்ட்ரா வரும். பாருங்க, 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ முட்டைய எடுக்கிறேன். பாத்தியா உம்மா, நாம பயந்த மாதிரி சிலிண்டர் தீந்துராது போலயே. முறையா பயன்படுத்தினா கேஸ் தட்டுப்பாட்டை பத்தி கவலையே இல்ல. அதான் விஷயம். சிக்கனம்ங்கிறது கஞ்சத்தனம் இல்ல, அது ஒரு கலை. பாட்டி சொன்ன ரகசியம், பாசிவ் குக்கிங். தண்ணீர் கொதித்ததும் அடுப்ப அணைத்து மூடி வையுங்கள். மிஞ்சிய வெப்பத்திலேயே சமையலை மூடியுங்கள். இது கேஸை மட்டுமல்ல, சமையலறையின் வெப்பத்தையும் குறைக்கும். 60 நாள் சேலஞ்ச். நீங்களும் ஜெயிக்கலாம். ஊரே சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு பயந்துட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் கெத்தா இன்னும் 5 நாள் வரும்னு சொல்லணுமா? அப்போ இந்த 60 நாள் சேலஞ்ச் உங்களுக்குத்தான். என்ன சார், இந்த ஏரியாவுல எல்லாரும் 25 நாள்லயே சிலிண்டர் புக் பண்றாங்க, ஆனா நீங்க 2 மாசம் கழிச்சு கூப்பிடுறீங்க. உங்க வீட்ல சமைக்கிறதே இல்லையா?
சமைக்கிறோம் தம்பி, ஆனா ஸ்மார்ட்டா சமைக்கிறோம். எங்க வீட்டு பாட்டி கொடுத்த டிப்ஸ் அப்படி. பாத்தியா கணேஷ், விலைவாசி ஏறுது, தட்டுப்பாடு வருதுன்னு நாம பயந்துகிட்டே இருந்தா எதுவும் மாறாது. ஆனா நாம மாறினா அந்த பயமே போயிடும். இப்போ நம்ம சிலிண்டர் மட்டும் இல்ல, நம்ம பட்ஜெட்டும் நிம்மதியா இருக்கு. ஆமா பாட்டி, ஆரம்பத்துல இது கஷ்டமா தெரிஞ்சுது. ஆனா இப்போ இது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. வெளியில ஊரே சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு பதறும்போது உமா, கணேஷ் மற்றும் நம்ம சீதாலட்சுமி பாட்டி செஞ்ச இந்த சின்ன சின்ன மாற்றங்களால அவங்க வீட்டு சிலிண்டர் இன்னைக்கு 62வது நாளா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கான சவால், தி 60-day சேலஞ்ச். சிலிண்டர் விலையும் தட்டுப்பாடும் நம்ம கையில இல்ல. ஆனா அதை எவ்வளவு சிக்கனமா பயன்படுத்தணும்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. 1. இன்னைக்கே உங்க சிலிண்டர்ல டெலிவரி எடுத்த தேதிய ஒரு சாக் பீஸ் வச்சு எழுதி வைங்க. 2. பாட்டி சொன்ன இந்த டிப்ஸ், ஊற வைத்தல், பர்னர் கிளீனிங், பாசிவ் குக்கிங் அப்படியே 30 நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்க. 3. உங்க சிலிண்டர் எத்தனை நாள் வருதுன்னு கணக்கு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பண்ற இந்த சின்ன மாற்றம் உங்க குடும்பத்தோட பெரிய சேமிப்பா மாறும். விலைவாசியை கண்டு பயப்படாம விவேகமா சமைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சிலிண்டர் விலையை நினைச்சு வருத்தப்படுற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இல்லத்தரசிகளுக்கான ரகசியங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.